ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. வாங்க இந்த சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பூண்டு குழம்பை நான் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா 3 மாதம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் பூண்டு குழம்பு கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தண்ணி விடும். அந்த தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வைக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பூண்டு குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் 100 மில்லி கடலை எண்ணெய் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் அதை ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன், இதை நல்லா வதக்கிடலாம். ஆனியன் இந்தளவு நல்லா வதங்கினா போதும். 5 கட்டி மலம்பூண்டு எடுத்து நல்லா உளித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணுறேன். ஆனியனையும் பூண்டையும் நல்லா வதக்கிடலாம் ஆயிலில். இப்போ ஆனியனும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. ப்ரௌன் கலரில் வதக்க வேண்டாம், இந்தளவுக்கு வதக்கினா போதும். 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய்த்தூள் போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு சால்ட்டு, கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன். இதை நல்லா வதக்கிடலாம். நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பூண்டு குழம்பு. இதை செஞ்சு நீங்கள் ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் சிம்முலேயே வச்சிடலாம் அடுப்பை. இது நல்லா சுண்டி வரணும். சுண்டி வரும்போது பார்க்கலாம் வாங்க. மூடி போட்டு நல்லா மூடிடக்கூடாது. கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைங்க, அப்போ தான் ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு பூண்டு குழம்பு. இது 3 மாதம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கெட்டு போகாது.
சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.